வெல்கம் டு ஸ்டோரி வாய்ஸ். இது கதையின் குரல். சேர்ந்த காதல்ல மொமெண்ட்ஸ் அழகானது, சேராத காதல்ல மெமரிஸ் அழகானது. ஒரு காதல் கதையின் மெமரிஸை மட்டும் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். 12ஆம் நூற்றாண்டு திருச்சி மாவட்டத்தில் பொம்மையா நாயக்கர் ஆட்சி செஞ்சு வந்தார். இவரோட ஆட்சி காலத்தில் படை தளபதியாக இருந்தவர் தான் மதுரை வீரன். மதுரை வீரன் தன்னோட வீரத்தால் திருச்சியில் எந்த ஒரு இடத்துலையும் களவும் தப்பு நடக்காத மாதிரி தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். இவரோட வீரத்தையும் நல்ல மனசையும் பார்த்த பொம்மையா நாயக்கரின் மகள் பொம்மி மதுரை வீரனை விரும்பினாங்க. மதுரை வீரனும் பொம்மையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட பொம்மையா நாயக்கர் வேற்று சாதி பையன் எப்படி தன்னோட பெண்ணை கல்யாணம் பண்ணலான்னு மதுரை வீரனை கொல்ல சொல்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அடித்து துவம்சம் பண்ணுறாரு மதுரை வீரன். இதை கேள்விப்பட்ட பொம்மையா நாயக்கர் மதுரை வீரனை எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி தான் சாவடிக்கணும்னு ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. ஒரு நாள் மதுரை வீரன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கண்ணை மூடி சாமி கும்பிட்டுருந்தார். அப்போ அவரை பின்னாடி இருந்து வெட்டி கொள்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மதுரை மீனாட்சி அம்மன் தன்னோட பத்தனை தன்னோட கோவிலுக்குள்ளே எப்படி நீங்கள் கொல்லலாம் சொல்லிட்டு மன்னனுக்கு சாபம் விடுறாங்க. சாபம் நீங்கணுன்னு மன்னர் மதுரை வீரனுக்காக ஒரு கோவில் எழுப்புறாங்க. அவரை தான் நம்ம இப்போது எல்லை தெய்வமாக காவல் தெய்வமாக கும்பிட்டுருக்கோம்.